பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. இயேசுவே 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 இயேசு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, இயேசுவே 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 இயேசுவே. தொடர்ந்து எங்களோடு பேசும், அடியனை மறைத்து வெளிப்படும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் சத்தமா ஒரு அல்லேலூயா, ஆமென். தீவிரமாக வசனத்தை கேட்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நாம் வாசித்த வேத பகுதியில் அசீரிய ராஜ்யாகிய சனகரிப் எருசலேமுக்கு வந்து அதை தன் வசமாக்கி கொள்ள நினைத்தான். அல்லேலூயா. சாத்தான் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை தன் வசமாக்கி கொள்ள நினைக்கிறான். இதுதான் நம்முடைய செய்தியின் தலைப்பு. என்னாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கும் போது, என்னாகம் 32:22, அத்தேசம் கர்த்தருக்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் குற்றமில்லாதிருப்பீர்கள். சரி, போதும். தேவனும் வசப்படுத்துகிறார். சோர் மாதிரி சொல்லுங்க, யார் வசப்படுத்துகிறது? தேவனும் தன் ஜனங்களை தன் வசமாக்கிக் கொள்ள விரும்புகிறார். இன்னொரு பக்கம் சாத்தானும் ஜனங்களை, நன்மைகளை தன் வசமாக்கிக் கொள்ள நினைக்கிறான். நீங்க யாருக்கு சப்போர்ட்டா இருக்க போறீங்க? இப்ப என்ன கவனிங்க. இந்த பக்கம் சாத்தான் நின்று என்னை, என் வாழ்க்கையை, என் ஆசீர்வாதங்களை தன் வசமாக்கி கொள்ள எவ்வளவு வேலை பண்ணணும் எல்லாம் செய்துட்டு இருக்கிறான். 24 hours அது நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் வலது பக்கம் தேவனுக்கு சொல்லுவோம், அப்படிதானே? வலது பக்கம் ஏசப்பா நின்று என்னை அவருக்கு வசமாக்கி கொள்ள, என் நன்மைகளை அவருக்கு வசமாக்கி கொள்ள பார்க்கிறாரு. இந்த பக்கம் சாத்தான் நின்று கொண்டு என்னையும் என் நன்மைகளையும் வசமாக்கி கொள்ள நினைக்கிறான். நம்ம யாருக்கு அதிகமாக சப்போர்ட் பண்றோமோ அவங்க வெற்றி பெறுவார்கள். கையை உயர்த்துவோம். அல்லேலூயா. நான் யார் வசமாக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவங்க வசமாகி போவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சரி, யாரை வசப்படுத்துவார்கள்? எல்லாரையும் வசப்படுத்த முடியுமா? சாத்தான் எல்லாரையும், எல்லாருடைய நன்மைகளையும் தன் வசமாக்கி கொள்ள முடியுமான்னு பார்த்தா யாரை வசப்படுத்துவான்? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நாம் அதை புரிந்து கொள்ளலாம். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கனை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. தந்திரமாய் தங்களுக்கு வாசிங்க அந்த வசனத்தை. பொருளாசை உடையவர்களால் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. எப்போதும் கற்றாலும் எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். சத்தமா எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லணும். நான் சொல்ல எல்லாரும் கேக்குதா? யாரை வசப்படுத்துவாங்களா? சில பிள்ளைகளுக்கு எப்பவும் படிச்சுட்டே இருப்பாங்க, ஆனா தலையில ஒண்ணு இருக்க. ஸ்கூல்ல டீச்சரே தலையில மசாலையா வச்சிருக்கிற. எப்போது கற்றாலும், அடுத்து ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்கள். பாருங்க, எத்தனை பிரசங்கம் கேட்டாலும்
அதை குறித்த அறிவு வராது, அதை குறித்த உணர்வு வராது. அவர்களை பொய் உபதேசம் சொல்லுகிறவங்க சாத்தான் எளிதாய் வசப்படுத்தி கொள்வான். சௌரமார் கவனிங்க. அப்போ எப்பொழுது பிரசங்கம் கேட்டாலும் கற்றாலும் அதை அறிந்து உணராதவர்களை வசப்படுத்துவாங்க, மற்றவர்களை வசப்படுத்த முடியாது. ஏசப்பா அதான் ஓமை சொல்லும்போது, வழியருகே விதைக்கப்பட்டவர்கள், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், முட்செடி நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், வழியோரத்தில் விதைக்கப்பட்டவர்கள், சாத்தான் வந்து வசனத்தை பொறுக்கிட்டே போயிடுவான். அவங்க எப்போதும் பிரசங்கம் கேட்பாங்க, கூட்டம் முடிஞ்சு போகும்போது எல்லாம் டிலீட் ஆயிரும், ஒன்றுமே இருதயத்தில் இருக்காது. கவனிங்க, ஏதோ பிரசங்கம் பண்ணாங்க, கேட்டோம், கூட்டம் முடிஞ்சு ஆல் டிலீட், எல்லாம் டிலீட் ஆயிட்டு, வசனம் உள்ளே ஏறாது. இவர்களை சத்துரு வசப்படுத்துவான். ஆனால் கற்றுக்கொண்டே அதை கடைபிடித்து அதை இருதயத்தில் பத்திரப்படுத்துகிறவர்களை சாத்தான் வசப்படுத்த முடியாது. கையை உயர்த்தி அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே சாத்தான் தரியு அந்த சனகரிப் ராஜா, அசிரிய ராஜாவை சனகரிப் எருசலேமை தன் வசமாக்கி கொள்ள நினைத்தது போல நம்மையும் நம்முடைய ஆசீர்வாதங்களையும் தன் வசமாக்கி கொள்ள நினைக்கிற ஒரு பெரிய சாத்தானின் சக்தி இந்த உலகத்தில் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அவனை ஜெயிக்க ஒரே வழி வசனம் படிக்க படிக்க அதை உணர்ந்து கடைபிடித்து வாழ்வோன்னா, அவங்க சின்னவர்களோ பெரியவர்களோ, அவர்கள் படிப்பு உள்ளவர்களோ படிப்பறிவு இல்லாதவர்களோ அவர்களை வசப்படுத்தி கொள்ள முடியாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கையை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, உபதேசங்கள், பொய் உபதேசங்கள் நம்ம ஊரில் கூட பிதா குமாரன் பரிசுத்தாவின் சத்தியத்தை மறுதலிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. நம்ம ஊரில் ஒரு அருமையான சில சபைகள் அதில் அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு சபை பாஸ்டருக்கும் எனக்கு தெரிந்த ஒரு மீனோ பாஸ்டருக்கும் ஆர்கியூமெண்ட். இவர் சொல்றாரு ஒரே நாமத்தில் தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும், அவர் சொல்றாரு பிதா குமாரன் பரிசுத்தாவில் தான் கொடுக்கணும், ஏன்னா பைபிள் சொல்லுது. ரெண்டு பேருக்கு ஆர்கியூமெண்ட். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறவர் நல்ல ஒரு படித்தவர், ஒரு வேலை பார்த்தவர், இவர் ஒரு மீனவர், மீன் விற்கிற மீனவர். ரெண்டு பேருக்கு ஆர்கியூமெண்ட்டில் மீனவர் கேட்டாரா, பிதாவானவர் இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் தானாய் என்னிடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறது, அதற்கு விளக்கம் சொல்லுங்க. விளக்கம் சொல்ல முடியாமல் நீ விளங்க மாட்டேன்னு சொன்னார் அந்த பாஸ்டர். பிதா குமாரன் தான் சரி, ஏசு சொன்னது அதான் உண்மை. அதற்கு ஒரு வசனம் சொன்னவுடன் எதிர்ப்பா இருக்கிறவருக்கு பதில் சொல்ல முடியும், விளங்க மாட்டேன்னு சொன்னாரா. அப்போ மீனவர் தான், சரியா படிக்க தெரியாது, ஆனா கற்றுக்கொள்கிற வசனம் உள்ள இருக்கிறதுனால யாரும் வசப்படுத்தி கொள்ள முடியாது. தேவனுடைய பிள்ளையா, காது உள்ளவன் கேட்க கடவன், நான் சொல்றதை கவனியுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய செய்தி தலைப்பு என்ன? நம்மையும் நம்முடைய ஆசீர்வாதங்களையும் தன் வசமாக்கிக்கொள்ள நினைக்கிற சாத்தான் இந்த உலகத்தில் கிரியை செய்கிறது. சரி, எவைகளை எல்லாம் வசப்படுத்த பார்க்கிறார்? ஆதியாமத்தின் புத்தகம், துரிதமா ஆதியாமத்தின் புத்தகம் 21 அதிகாரம் 25 வசனம். ஆதியாகமம் 21:25. ஆனாலும் அபிமெலேக்குடைய வேலைக்காரர் கைவசப்படுத்தி கொண்ட துறவி நிமித்தம் ஆபிரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொண்டான். ஆபிரகாமுடைய துறவுகளை அபிமெலேக்குடைய வேலைக்காரர்கள் வசப்படுத்தி கொண்டார்கள். துறவு என்பது அது விவசாயம் செய்வதற்கு பயன்படுகிற கிணறு. கவனிங்க, கிணறு, போரு. கவனிங்க, முன்ன இரவேன்னு சொல்லுவாங்க, நீராளின்னு சொல்லுவாங்க. நடுவில் ஒரு குழி தோண்டி தண்ணீரை கண்டு அதில் தண்ணீர் எடுத்து பயிர்களுக்கு ஊற்றுவாங்க. இதுதான் துறவு. ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்திற்கு ரொம்ப முக்கியமா இருப்பது தண்ணீர். என்ன? தண்ணீர். இந்த விவசாயம் செய்கிற ஒரு மனிதனுக்கு
தண்ணீர் ரொம்ப முக்கியம். இந்த நீரூற்ற கவனிங்க. நம்ம வீட்டில் இப்போ போர் இருக்குது, வீட்டில் போய் மோட்ரு போட்டால் தண்ணீரே வரல. 1 மணிக்கூர் போடுறோம், பக்கத்து வீட்டில் கேட்குறோம், அவங்களும் சொல்கிறாங்க தண்ணீர் வரல. அப்போ குளம், ஆறு, போர் எல்லாத்திலும் நம்ம முருங்கோலை சுற்றியே தண்ணீர் போயிட்டுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? நம்ம நிலைமை என்ன ஆகும்? அந்த சூட்டில் செத்தே போயிடும். தண்ணீர் என்பது ரொம்ப முக்கியம். அதை நான் சொல்லுகிறது நமக்கு வரும் ஆசீர்வாதத்திற்கு ஒப்பனையாக சொல்லுகிறேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, இன்னொன்று கூட என்ன சொல்றது, மூலத்தனம் அப்படி சொல்லுவாங்க. மூலத்தனம்னா ஒரு மூலப்பொருட்கள், மூலப்பொருள். இந்த பில்டிங் கட்டுவதற்கு மூலப்பொருள் என்ன சொல்லுங்க? சிமெண்ட் முக்கியமான மூலப்பொருள். சல்லி, மணல் இருந்தாலும் சிமெண்ட் இல்லைன்னா இது எல்லாத்துக்கும் மூலப்பொருள் தான். ஆனால் சிமெண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்திற்கு துறவு, கிணறு, தண்ணீர் ரொம்ப முக்கியம். சாத்தான் என்ன பண்ணுகிறான்? எது மூலப்பொருளாக இருக்கிறதோ அதுக்கு மேலே தான் சாத்தான் கை வைக்கிறான். கையை உயர்த்தூரல்ல சொல்லுங்க பாப்பா. சிலருடைய வாழ்க்கையில் அவங்க பலன் தான் அவங்களுக்கு ஒரு மூலத்தனம், வேற ஒன்று இருக்காது. கர்த்தர் பலனை கொடுத்திருப்பார், வேலை செய்து பிழைப்பாங்க. அந்த பலத்தில் சாத்தான் கை வச்ச என்ன ஆகும்? குடும்பமே வறுமையில மாறிடும். இதை போல ஆபிரகாமையும் திரும்ப ஈசாக்கையும் அவருடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ண எதிரி கை வைத்தது, தங்கள் வசமாக்கி கொள்ள நினைத்தது. அவங்களுக்கு முக்கியமாக இருந்த துறவுகளை தான் வசமாக்க நினைச்சாங்க. கையை உயர்த்தி வரல இல்லையா? இன்னும் பாருங்க, ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு பயிரிடுகிறான், 100 மடங்கு அறுவடை கிடைத்தது. கவனி, எத்தனை மடங்கு? எத்தனை மடங்கு? முன்னெல்லாம் எங்களுக்கு அந்த ஒரு விலை இருந்தது, ரப்பர் விலை. அதில் ரப்பரை வெட்டி தேக்கு வச்சு, தேக்க வெட்டி வாழை வச்சு, அப்போ வாழை நட்டிருந்தோம், ரவேஸ்ட்ரா வாழை. அப்போ திருமண வீட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ். உண்மையில சொல்கிறேன், ஒவ்வொரு கொலையும் தரையை தொட்டுட்டே நிற்கும். இனி இடம்னா கீழே போயிடும், அவ்வளவு ஹைட்டான கொலை. இப்போ கண்டா கண்டிப்பாக வாங்கிட்டு போவாங்க. அதில் இருந்த எல்லா கொலை வாழையும் எல்லாம் திருமண வீட்டுக்கு தான் வாங்கிட்டு போனாங்க, கொலை வாழை கிட்ட. இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, 10-15 ஆண்டுக்கு முன்னால். அவ்வளோ நீளமாக இருக்கும், கட்டையாக இருக்கும், நீளமாக இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஈசாக்கு விதைத்த போது நீளமான கொலை 50 படலை, இது போல 100 மடங்கு பலன் கிடைத்தது. பெலிஸ்தர்கள் பார்க்குறாங்க, இவ்வளவு 100 மடங்கு ஈசாக்குக்கு பயிர் கிடைப்பதற்கு காரணம் என்ன என்று பார்த்தபோது அவங்க சொன்னாங்க, இவன் வெட்டின துறவில் நிறைய தண்ணீர். அப்போ ஒரு காரியம் செய்வோம், இவன் தோண்டின நீரூற்ற மூடி போடுவோம், இவனுக்கு 100 மடங்கு பலன் வருகிறது எப்படி என்று பார்ப்போம். கையை உயர்த்துறலையா? சாத்தான் ஒரு தேவ பிள்ளையின் நன்மையை கெடுப்பதற்கு சிலருக்கு பலத்தில் கை வைக்கிறான், சிலருக்கு வேலையில் கை வைக்கிறான், சிலருடைய வாழ்க்கை ஒரு மனதில் கை வைக்கிறான். நம்முடைய நன்மைகளை அழிப்பதற்கு, ஆபிரகாமுக்கு ஈசாக்கு இருந்த நன்மைகளை அழிப்பதற்கு அவன் கை வைத்தது அவர்கள் தோண்டின துறவு. கையொழிய துறலையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆசீர்வாதத்தை வசப்படுத்தி கொள்ள சாத்தான், கவனிங்க, பல வழிகளிலே கிரியை செய்கிறான். கத்தம உரலையா? சத்தம் உரலையா? சிலருடைய வாழ்க்கை என்ன செய்கிறான்னா, அவங்க என்ன வேலை செய்தாலும் அந்த வேலையில் நிரந்தரம் இல்லை. இங்கே இருக்கிறாங்க அந்த 2 குடும்பமும், 2 சகோதரமாரும் இப்போ வெளிநாட்டு இருக்கிறாங்க. கிருபையினால சில முறையாக 2 ஆண்டு முடிஞ்சு அவங்க லீவுக்கு வருவாங்க. ஆனால் ஒரு 6-7 ஆண்டுக்கு முன்பு 6 மாதம் 3 மாதம் தான். மஸ்கட் ஆனாலும், துபாய் ஆனாலும், பஹ்ரைன் ஆனாலும் அதுக்கு மேலே அவங்க நின்று வேலை செய்ய முடியாது. விமானம் ஏறியே பல லட்சம் ரூபாய் தீர்த்திருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை,
ஏதோ ஒரு பிரச்சனை, சண்டை, வேலை பிடிக்கல, ரூம் சரியில்லை, கண்ட்ராக்ட் திட்டுறாரு, வந்துடுவாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்கு நாங்கள் ஓன் பண்ணி ஒரு முறை சொன்னோம், 2 பேரும் இங்கே இருக்கிறாங்க, நாங்களும் ஜெபம் பண்ணினோம். கிருபையினால 2 பேருடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. சில நிலங்களை வாங்கினாங்க, வீடு கட்டினாங்க. ஆமாம், அது வரைக்கும் விமானம் ஏறி பணத்தை தீர்த்துட்டு இருந்தாங்க. ஆமாம், அவை செய்தது மட்டுமல்ல, கர்த்தரை அறிய உதவி செய்து விட்டார். அப்ப நம்முடைய ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் வேலை செய்து பிழைக்கிறானா, அவன் வேலையை ஏதோ ஒரு விதத்தில் தடை பண்ணுகிறான். தடை பண்ணிட்டா அந்த குடும்பத்தில் வறுமை வருகிறது. இவங்க பார்த்தாங்க, ஆபிரகாமை தடை பண்ணுனா, ஈசாக்கை தடை பண்ணா சண்டைக்கே போகண்டான். அவன் தோண்டின நீரூற்றை மூடி போட்டால் போதும், அவனுக்கு 100 மடங்கு பலன் கிடைக்காது. கையை உயர்த்துறலே இல்லையா? இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இதை போல ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் நன்மைகளை சாத்தான் வசப்படுத்த நினைக்கிறான். கவனிங்க, புருஷனுக்கு வேலைக்கு போக முடியலையா, வேலை செய்ய முடியலையா, சோத்திர ஏதோ ஒரு விதத்தில் தடைகள் இருக்கிறதா, நீங்கள் ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே, ஈசாக்குற நீரூற்றை மூடி போட்டு அவருடைய நன்மைகளை வசப்படுத்தி கொண்டது போல என் வாழ்க்கையை சத்துரு என் நன்மைகளை வசப்படுத்தி கொள்ள பார்க்கிறான். வேதம் சொல்லுது, ஆமீன். அவன் சனகரிப்பு நினைத்தான், ஆனால் அவனால் முடியல. ஏன் முடியல? அங்கே ஒரு ராஜா இருக்கிறான், அவன் பேரு எசேக்கியா. அவன் யூதாவின் ராஜாக்களில் அவன் இவனைப் போல யாரும் தெய்வத்துக்கு மேல் நம்பிக்கை வைக்கல. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்க வீட்டுக்கு நன்மைகளை ஒன்னி வேலை இருக்காது, இல்லைன்னா வருகிற பணங்கள் வேறு வழியில அழிந்து கொண்டிருக்கும். இவைகள் எல்லாம் நம்முடைய நன்மைகளை சத்துரு வசப்படுத்தி கொள்ள இருக்கிற ஒரு பெரிய வழிகளா இருக்கிறது. கையை கொட்டி எல்லாரும் ஆண்டவரை தோத்திரம் பண்ணுவோம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய நன்மைகளை சத்துரு வசப்படுத்தி கொள்ள பார்க்கிறான். இன்னொரு வசனத்தை வாசிங்க. சரி, சாத்தான் நம் நன்மைகளை வசப்படுத்தி கொள்ள பார்க்கிறான். அப்படி நம்ம உணர்ந்தா இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறாரு. உன்னத பாட்டின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன்னத பாட்டு 4:12. என் சகோதரியே, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் போதும் வாசி முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இங்கே நீரூற்று இருக்கு, அங்கே துறவு. கவனிங்க அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்க வாழ்க்கைய ஈசாக்குடைய வாழ்க்கையின் நன்மையை கெடுக்க சாத்தான் அவன் எதிரியாகிய பெலிஸ்தர்கள் நீரூற்றை மூடி போட்டு அதை வசப்படுத்தி கொண்டாங்க. ஆபிரகாமுடைய நீரூற்றை. அதற்காக அபிமெலேக்கின் வேலைக்காரர்களை ஆபிரகாம் கடிந்து கொண்டான். உங்க வாழ்க்கைய பிசாசு, உங்க நன்மையை சாத்தான் வசப்படுத்தி கொள்ளக்கூடாதுன்னா நீ துறவாகிய நீங்க, கிணறாகிய நீங்க மறைவு கட்டப்பட்டவங்களா இருக்கணும். மறைவு கட்டப்பட்ட எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி இருக்கணும் சொல்லுங்க. ரோஜா கம்பை நடுறோம், திடீர்னு பார்த்தா ஒரு பக்கத்து வீட்டில் உள்ள ஆடு வந்து ரோஜா கம்பை கடிக்குது. அடுத்து என்ன செய்விய சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. இந்த ரோஜா கம்பை பாதுகாக்க ஓலை வச்சோ சாக்கு வச்சோ அவன் கொஞ்சம் சிரமப்பட்டு 4 பக்கம் மறை வச்சிருவீங்க. ஏன்? கள்ள ஆட இனி வந்து சாப்பிட்டு பாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மறைவு பட்டப்பட்டு ஏசப்பா எனக்கு மறைவு கட்டி இருக்கிறார். அவங்க மட்டும் ஒரு அல்ல சொல்லுங்க, சொல்லுங்க. மறைவு கட்டி வச்சிருக்கிறார். உன்னத பாட்டில் சுலமித்தை பார்த்து, நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. ஒருவேளை உங்க சூழ்நிலைகளை பார்த்தா திறந்த ஒரு நீரூற்றை போல் இருக்கிறது, என் வாழ்க்கை மறைவு கட்டப்படவில்லை அப்படின்னா இன்றைக்கு கூட்டம் முடிவில் நீங்கள் ஜெபம் பண்ணணும். என் நன்மைகளை, என் சுகத்தை, என் பலனை சத்துரு வசப்படுத்தி கொள்ள பார்க்குறான். ஏசப்பா நீ எனக்கு ஒரு பெரிய மறைவை கொடுங்க ஆண்டவரே. சங்கீதம் 80ஆம் அதிகாரத்தில் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது.
சத்தமா ஒரு அல்லேலூயா. இப்போ வழி நடக்கிற யாவரும் அதை பறித்து கொள்ளும்படி அதன் அடைப்புகளை ஏன் இப்ப என்னெல்லாம் வருது? காட்டு பன்றி. முருங்கவளையில் எங்கடா காட்டு பன்றி? காட்டு பன்றி. இடையில நியூஸ் கேட்டேன், இது ஊருக்குள்ள, எந்த ஊருக்கு, குலசேகரம் பகுதியுமா ஊருக்குள்ள புலிகள் நடமாட்டம், சிங்க நடமாட்டம். பைபிள் சொல்லுது காலங்கள் போகும்போது சிங்கங்கள் வருமா ஊருக்கு. இது வரைக்கும் குரங்கு வருது, அழகா போட்டோ எடுத்தோம், ரசிச்சோம். இனி என்ன வருமா? சிங்கம் வருமா ஊருக்குள்ள? சிங்கமா புலியா? யோசிச்சு பாருங்க. காலம் எழும்பி வீட்டில் வெளியே முத்தம் தூத்து நிற்கும் போது சிங்கம் வருது. கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு மறைவு கட்டுகிறார். உங்க நன்மைகளை சத்துரு வசப்படுத்தி கொள்ளக்கூடாதுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மறைவை கர்த்தர் கொடுக்கணும். நீரூற்றென்கிற துறவு என்கிற உங்களுடைய வாழ்க்கையை பிசாசு வசப்படுத்தி கொள்ளக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு மறைவு இருக்கணும். மறைவு இருந்தா சும்மா ஒன்றும் வர மாட்டாங்க. சும்மா ஒன்றும். உங்கள் காம்பவுண்ட், எங்கள் வீட்டில் காம்பவுண்ட், சில நேரம் தேங்காய் பறிச்சா அங்கே கிடக்கும், இங்கே கிடக்கும். யாரை வந்து எடுத்துகிட்டு போவாங்களா? அதே நேரம் காம்பவுண்ட் இல்லாத வீடுன்னா சொல்லுங்க, அப்படி ரெண்டு பக்கம் பார்த்துட்டு வசமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ காம்பவுண்ட் இருப்பதுனால சரி ஒரு வாரம் தாண்டி தான் ஆயிரக்கணக்கான தேங்காய் ஒன்றும் இல்லை, ஆனாலும் அங்கே பறித்து போட்டு அங்கங்கே கிடக்கும். ஏன் யாரும் எடுக்கலைன்னா இந்த வீட்டுக்கு ஒரு காம்பவுண்ட் இருக்கு, இந்த வீட்டுக்கு ஒரு மறைவு இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க வாழ்க்கை இருக்கிற ஆசீர்வாதங்களை அவன் ஏதோ ஒரு விதத்தில் சத்துரு வசப்படுத்தி கொள்ள பார்க்கிறான். உங்கள் நன்மைகளை அழிக்க பார்க்கிறான். நோயை உண்டு பண்ணி வருமானத்தை வசப்படுத்தி கொள்ள பார்க்கிறான். இப்போ நீங்க ஜெபம் பண்ண போறீங்க, ஆண்டவரே என் நன்மைகளை நான் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை பெலிஸ்தர் வசப்படுத்தி கொள்ள பார்க்கிறாங்க, எனக்கு ஒரு மறைவு கட்டுங்க ஏசப்பான்னு சொன்னா அவர் மறைவை கட்டுவார். அதுக்கப்புறம் உள்ள வர்ற சத்துரு பார்த்து தான் வருவான். அல்லேலூயா. சாத்தான் சில நேரம் பாருங்க, சில நாய்களுக்கு குறுக்கு வழி தெரியாது, அது காம்பவுண்டுக்குள்ள வந்துடும். அது எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? இங்கே விரட்டும் போது அங்கே போகும். பிறகு எங்களை பார்த்து மாமே சோத்திரம், மாமே இறக்க குணத்தோடு அது என்னை ஒன்றும் செய்யாத, வழி தெரியாமல் வந்துட்டேன், கையெழுத்தலை சொல்லுங்க பார்ப்போம். காம்பவுண்டு இல்லைன்னா போனான்னு கூப்பிடும்போது ஒரு விதமாகத்தில் அது பயத்தோடு குறைச்சிட்டு ஒன்றும் செய்யாத, எரிஞ்சிடாத அப்படி சொல்லும். ஏன்? காம்பவுண்ட் இருக்கு, ப்ளீஸ் தெரியாமல் வந்துட்டேன், எரிஞ்சு கொன்றாதுன்னு சொல்லும். நம்ம எரிஞ்சு கொல்ல போகிறதில்ல. ஆமாம், அதுபோல் மறைவு கட்டியிருந்தா வந்து உள்ள சிக்கிட்டாலும் சாத்தானுக்கு தெரியும் இவன் நம்ம அழிச்சிடுவான். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. கைகளா சேர்த்து அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை நன்மைகளை சத்தன் வசப்படுத்தி கொண்டிருக்கிறானா? புரிய முடியலையா? இன்னைக்கு இந்த வார்த்தை மூலம் உங்களுக்கு ஒரு உணர்வை ஆண்டவர் தருவார். மறைவு இல்லைன்னா வசப்படுத்துவான். மறைவு கட்டுங்க ஏசப்பா என்று கேளுங்க. இன்றைக்கு ஜெப நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய மறைவை கத்தர் போடுவார். கையை உயர்த்தி விடல இல்லையா தேவனுடைய பிள்ளைகளே? அமே சோத்திர. சங்கீதம் 91:1 சொல்லுது, உன்னதமானவரின் என்ன மறைவு? சத்தமா சொல்லுங்க. யார் மறைவு? பிரதர்ஸ் சொல்லுங்க. என்ன மறைவு? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். இன்னும் சங்கீதக்காரன் தாவீது 27ஆம் சங்கீதத்திலே, தீங்கு நாளில் அவர் என்னை கூடார மறைவிலே மறைத்து. அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நன்மைகளை சத்துரு வசப்படுத்தி கொள்ள பார்க்கிறான். கவனிங்க, தேவன் ஒரு மறைவு போட்டிருந்தா சாத்தான் அந்த மறைவை எடுக்காம உள்ள வர முடியாது. ஒரு நாளில் தேவபுத்திரர்கள் தேவ சமூகத்தில் வந்து நின்றார். வேதம் சொல்லுது, இந்த கள்ள சாத்தான் நம்ம என்ன செய்வோம்? நம்ம பிடிக்காத ஒரு கூட்டத்தில் போனா, கப்பல் எங்கேயா மறைஞ்சிருக்கா? உங்களை பிடிக்காத ஒரு கூட்டத்தில் போய் நீங்கள் எங்கே போயிருப்பீங்க?
சொல்லுங்க, நம்ம ஒதுங்கி போயிருப்போம். இந்த கள்ள சாத்தான பாருங்க, தேவபுத்திரர் தேவன் முன்பு நிற்கும் போது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். எங்க நின்றா சொல்லுங்கம்மா? சாத்தானுக்கு சொரணையே கிடையாது. எத்தனை முறை நம்ம திட்டுறோம். அல்லேலூயா. சொரணை இருந்திருந்தா என்றைக்கோ அவன் நம்மை விட்டு போயிருப்பான். பாருங்க, தேவ புத்திரர்கள் தேவ சமூகத்தில் நிற்கும் போது சாத்தானும் அவர்கள். ஒரு திருமண வீட்டுக்கு போனா கூட நைஸா போய் உட்கார்ந்து சாப்பிட்டு, சொல்லுங்க, ஆள் எல்லாரும் சேர்ந்து காசு கொடுக்கும்போது இடையிலோடு காசை கொடுத்துட்டு வீடியோ எடுக்க கூப்பிட போமா? போக மாட்டோம். ஆனால் சாத்தான பாருங்க, எங்கெல்லாம் அவனை புறக்கணித்தாலும் அவன் நடுவில் வந்து நிற்பான். கைவித்தல்ல சொல்லுங்க பார்ப்போம். அதனால அவனுக்கு சொரணை இல்லை. கர்த்தர் அவனை துரத்துனா அவன் நம்மை விட்டு ஓடுவான். இப்போ ஏசப்பா கேட்கிறார், தேவன் கேட்கிறார், சாத்தானே நீ எங்கிருந்து வருகிறாய்? உடனே அவன் சொன்னா, நான் பூமி எங்கும் உலாவி கொண்டு வர்றேன். பைபிள்ல சாத்தானை குறித்து வெளிப்படையாக எழுதப்பட்டது யோபின் புத்தகம். இன்னும் தாவீதுடைய ஒரு சம்பவத்தில் இன்னும் அவன் இயேசு புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறார், இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்டார். இது பூமி எங்கும் உலாவி வருகிறேன்னு சொன்னான். அப்ப இயேசு தேவன் கேட்டார், என் தாசனாகிய நமக்கு மேல எவ்வளவு அன்பா இருக்கிறார். சாத்தான் பூமி எங்கும் சுற்றி உலாவி வருகிறேன் என்று கேட்டவுடன் ஃபர்ஸ்ட் யாரை கேட்டார்? ஒருவேளை சோத்ரம் நம்மளை குறித்து பிசா சொல்லும்போது ஏசப்பா கேட்கணும், என் மகனாகிய தேவதேவன் மேல் கவனம் வச்சாயோ? அப்படி கேட்கணும்னா என்ன எப்படி இருக்கு? நம்ம ஊஸ் தேசத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. நம்முடைய நாகர்கோவில் ஒரு 5 லட்சம் மக்கள் இருக்கிறாங்களா? 5 முதல் 5 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. ஊஸ் தேசத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஆனா பூமி எங்கும் உலாய் வந்தேன்னு சொன்ன போது தேவன் கேட்ட முதல் வார்த்தை, யோபுக்கு மேல கவனம் வச்சாயோ? அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்க கர்த்தருக்காக வாழ்ந்தா ஒரு காரியம்னா ஃபர்ஸ்ட் உங்களை தான் ஆண்டவர் கேட்பாரு. ஆண்டவர் உங்களை தான் கேட்பார். ஏன்னா உங்கள் மேல் கர்த்தர் எப்பொழுதும் நினைவா இருக்கிறார். என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, என் மகனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். எத்தனை விரும்புறீங்க ஃபர்ஸ்ட் ஏன் பேர ஆண்டு கேட்கணும்? ஹல்லேலூயா. ஒருவேளை இனி ஒரு நேரம் சாத்தான் உலாவி போய் இயேசுக்கு முன் நிற்கும் போது, எங்கிருந்து வருகிறாய்? அவன் சொல்லுவான், மினி பஸ் எழுதி போட்டது போல, குன்னம்பாறை, கரிக்கி, கஞ்சிக்குழி, பள்ளியாடி வழியா வருகிறேன். உடனே கேட்கணும், என் மகனாகிய ஆமென் ஸ்தோத்திரம் தாவீதின் மேல் கவனம் வச்சாயோ? அப்படி கேட்கணும். அப்படி கேட்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா கர்த்தர் கேட்பாரு. உடனே சாத்தான் சொல்றான், விருதாவா யோபு உம்மை சேவிக்கிறான். சொல்லுங்க, இதான் முக்கியமான வார்த்தை. நீர் அவனையும். சொல்லுங்கம்மா, நம்ம கட்டியிருக்கிற காம்பவுண்டு எத்தனை அடி உயரம்? அவங்க சொன்னது, ஒரு நரி ஏறி போனா நரியெல்லாம் ஈஸியாக உள்ள வந்துடும். கள்ளன் வர கேட்காவ செய்யணும். நீங்கள் காம்பவுண்டு கட்டி அதில் குப்பி மூறி வச்சாலும் சரி, கள்ளன் வர நினைச்சா வருவான், திருடுவான், அவன் போயிட்டே இருப்பான். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். ஆனால் தெய்வம் ஒரு வேலியை வச்சிருக்கிறாரு. யோபுக்கு வீட்டை சுற்றிலும் நீர் அவனையும், சொல்லுங்கம்மா, நீர் அவனையும். அந்த நம்பிக்கையில் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். எத்தனை நம்புறீங்க? வேற நம்பிக்கை ஒன்றும் இல்லை. நீர் அவனையும் அவனுக்குரிய எல்லாம் வேலை அடைத்து பாதுகாக்கவில்லையோ? திடீர்னு உங்களுக்கு 5 ஏக்கர் நிலம் வாங்க பணம் வந்துட்டு, 5 ஏக்கர், இருதயத்தை பலமா பிடிச்சிருங்க. 5 ஏக்கர் நிலம், ஒரு சென்டில் 1 லட்சம் ரூபாய் கூட்டி வீட்டில் போய் கூட்டிடுங்க. திடீர்னு வாங்கியாச்சு. பக்கத்துல எல்லாம் பரபரப்பான உங்களுக்கு புகார் வருது, நீங்கள் வாங்குற நல்லது, இது நிலம் உங்களுக்கு சொந்தமாக இருக்குன்னா காம்பவுண்டு கட்டுங்க. 5 ஏக்கர் நிலத்தில் காம்பவுண்டு கட்ட எவ்வளோ ஆகும்?
வீட்டில் போய் கூட்டி கழிச்சு பாருங்க. ஏன்னா கணக்குப்படி சுமார் 2-3 கோடி ரூபா ஆகும். நான் சொல்கிறேன், அந்த பண செலவில்லாமல் என்னுடைய ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய வேலையை போடுவார். 7000 ஆடு தொழுவத்திற்கு வேலை போட முடியுமாம்மா? ஒட்டகம், வேலைக்காரர்கள். கவனிங்க, இன்னைக்கு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பில்டிங், ஒரு ரூம் கட்டவே இன்னைக்குரிய கணக்குப்படி 2 லட்சம் ரூபா, 2.5 லட்சம் ரூபா. 100 ஸ்கொயர் ஃபீட். 1000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடு கட்டணும்னா இன்னைக்குள்ள கணக்குப்படி சுமார் 22-23 லட்சம் ரூபா. ஆனால் என்னுடைய ஆண்டவர் நம்முடைய எல்லாவற்றையும் வேலை அடைத்து பாதுகாக்கிறார். அந்த நம்பிக்கையில் வாழ்கிற மட்டும் ஒரு அல்லை சொல்லுங்க பார்ப்போம். சத்தமாக சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நம்ம போகிற இடம் எல்லாம் கர்த்தர் பாதுகாக்கிறார். முதலாவது, நம்முடைய நன்மைகளை வசப்படுத்தி கொள்ள நினைக்கிற சாத்தான். ஒருவேளை யோபை போல உங்களை கர்த்தர் சாத்தான் கையில் விட்டு கொடுத்து, ஆமென், உங்கள் மூலம் மகிமைப்பட நினைச்சு விட்டு கொடுத்திருந்தா கவலைப்படாதீங்க, தைரியமாக கர்த்தரை துதிங்க. இழந்தது எல்லாம் திரும்ப கர்த்தர் தருவார். இழந்த பலனை திரும்ப தருவார். சரி, இரண்டாவது, ஆமென், முதலாவது நம் நன்மைகளை வசப்படுத்தி கொள்ள நினைக்கிற சாத்தான். இரண்டாவது, நீதிமொழிகள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கையாசைத்து ஆண்டவருக்கு மகிமை. அல்லேலூயா. ஆறுகள் கைகொட்டி தில்லான தீவுகள் மகிழ கடவது. புதிய மத்தே தான் நல்லா இருக்கு போல இருக்கு. என்ன மத்தே? புதிய மத்தே. அல்லேலூயா சொல்லுங்கன்னா யாருமே சொல்லலை. சின்ன பிள்ளைகளுக்கும் அந்த வார்த்தை கிரியை செய்திருக்கிறார். ஆறுகள் கைகொட்டி தில்லான தீவுகள் மகிழ கடவது. ஆமென். இரண்டாவது, முதலாவது நம்முடைய ஆசீர்வாதத்தை வசமாக்கி கொள்ள நினைக்கிற சாத்தான். நீ கொஞ்சம் கெஸ்ட் பண்ணுங்க. ஆமென். வித்தியாசமான விதங்களில் உங்கள் நன்மைகள் அழிந்துட்டு இருந்தா புரிஞ்சிருங்க, இது மனுஷன் அல்ல, இது வியாதி அல்ல, இது மனுஷனுடைய தந்திரம் அல்ல. நம் நன்மைகளை சாத்தான் வசப்படுத்தி கொள்ள பார்க்கிறான். இரண்டாவது, இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி கொண்டான். கவனிங்க, கீழே வாசிக்கும் போது அதனுடைய கவனிங்க, அவன் இருதயம், கீழே வாசி 2-3 வசனம் தாண்டி வாசிங்க. உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம். ஆமென். கவனிங்க, இன்னைக்கு ஒரு தந்திரமான காரியம் நடந்துட்டு இருக்கு. எங்கோ இருக்கிற ஸ்திரீ சும்மா இருக்கிற ஒரு மனிதனுடைய மொபைலுக்கு ஃபோன் பண்றா. கவனிங்க, மொபைலுக்கு ஃபோன் பண்றா, ஃபோன் பண்ணி விசாரிக்கிறா. சிலர் விசாரிப்பது லோன் தருகிறது போல விசாரிக்கிறாங்களா, வேறு விதத்தில் விசாரிக்கிறாங்களா, எல்லாம் டீட்டெயில் எடுத்துட்டு திரும்ப ஃபாலோ பண்றாங்க. கவனிங்க, பொதுவாக பைபிள் சொல்லுது, சொற்களின் மிகுதியினால் சௌரில். கவனிங்க, நீங்களானாலும் வாலிப பிள்ளைகளானாலும் மொபைல் ஆனாலும் நேரானாலும் அன்லிமிட்டெட் டாக் டைம் அப்படின்னு வச்சிருக்கு. ஆனால் நமக்கு பேச ஒரு லிமிட் உண்டு. ஒரு ஸ்திரீ ஒரு சகோதரனோடு நீண்ட நேரம் பேசுவது அது அவர்களை பாவத்தில் கொண்டு விழ தள்ளும். சொற்களின் மிகுதியினால், சொல்லுங்கம்மா, இப்போதான் நமக்கு மொபைல் ஃபோன் வந்து, என்னுடைய டைப் ஃபோன் இருக்கும்போது டைப் ஃபோனுக்கு ஒரு மிஸ்கால் வரும். கவனிங்க, அப்போ நான் பார்த்து இந்த மிஸ்கால் எங்கிருந்து வருது அப்படின்னு ஒரு நாள் வாசன் அவருடைய அந்த ரீசார்ஜ் பண்ணுற அந்த கடைகிட்ட இருந்து மிஸ்கால் திரும்ப அடிச்சு, திரும்ப கம்ப்யூட்டர் எடுத்து அட்டன் பண்ணி, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்கள் தோழிக்கு நாங்கள் லைன் கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்? தோழிக்கு லைன் கொடுக்குறோம். கை கால் டைப் அடிக்குது. உடனே ஃபோன் ஆஃப் பண்ணேன். அப்போ என்ன நடக்குது? மிஸ்கால். அப்போ அந்த இப்போ எல்லாம் வாட்ஸ்அப் அப்போல்லாம் வந்து இல்லை, அப்போ அது ஒன்றும் கிடையாது.
சாட் பண்ண விரும்புகிறவங்க அதுக்கு ரிசர்ச் பண்ணி வச்சுருப்பாங்களாம். இவங்க மிஸ்கால் அடிக்க நம்ம கொடுக்கும்போது ஏதோ ஒரு பெண் எடுத்து பேசுவா, அதில் அநேகர் வம்பில் மாட்டி இருக்கிறாங்க. கை வைத்தல சொல்லுங்க பாப்போம். இப்போ எல்லார் கையிலும் மொபைல் ஃபோன். பிள்ளைகள் கவனிங்க, தங்கச்சிமார், தன் இனிய சொற்களால், மிகுதியான சொற்களால் கவனிங்க. ஒரு ஆள் என்னோட அதிக நேரம் பேச, ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, மற்றவர்கள் ஆனாலும் சரி, அதிகம் பேசுறாங்கன்னா அதிலே பாவம் வந்து சேர வழி இருக்கிறது. இவர் பாருங்க, இனிமையான, இனிய சொல்லுங்க, என்ன சொற்கள் அப்படின்னா? ஏமாத்துறவங்க எப்படி பேசுவாங்க சொல்லுங்கம்மா? உண்மை குரல்ல பேசுவாங்களா ஏமாத்துறவங்க? நேற்று கிரைம் போலீஸார் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஏஐ டெக்னாலஜி மூலம் நமக்கு தெரிந்தவருடைய குரல் போல சில நேரம் அழுவதா வருமா? நான் ஹாஸ்பிட்டலில் சுகம் எல்லாம் இருக்கிறேன், தயவு செய்து ஃபோன்பே பண்ணிவிடுங்க ஒரு 1000 rupees. நம்ம பாப்போமா? நமக்கு தெரிந்த ஆள் அழுது, யாரு மக்களே நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் அப்படின்னு அழுது மொபைலே கொள்ள நம்ம நினைப்போம். அப்போ நம்ம ஒரு ஆன்டிக்கு ரூபில் வந்தா, ஆண்டி என்ன செய்யுது, நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிற மக்களே ஒரு 5000 ரூபாய் ஃபோன்பே பண்ணிவிடுங்க. புரிஞ்சவங்களே சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நம்ம மொபைல் ஃபோனுக்கு என்ன வரப்போகுது? டெக்னாலஜி மூலம் நமக்கு தெரிந்தவருடைய அந்த குரலை எடுத்து அவங்கள போல அழகை காட்டி அழ வச்சு நமக்கு இருந்து பணம் போகுது. கவனிங்க, சத்தமாக சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அதிக குற்றம் செய்கிறாங்களா தேவனுடைய பிள்ளைகளே? இங்க பார்க்கிறோம், இரண்டாவது மனுஷனுடைய இருதயத்தை வசப்படுத்தி கொள்ள விரும்புகிற சாத்தான். அன்பான வாலிப பிள்ளைகள், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, தக்கலை ஒரு தங்கச்சி ஃபோன் பண்ணுவா, ஒரு 5 வருஷம் முன்ன ஒய்ஃபுக்கு. நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன், என்னை ஸ்கூலுக்கு போக முடியலை, ஒரு பையனை ஃபாலோ பண்ணி பேசிகிட்டே இருக்கிறான், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் படிப்பே வரல. வாலி பிள்ளைகளை சொல்கிறேன், மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிற பிள்ளைகளை சொல்கிறேன், பெற்றோர் உங்கள் பிள்ளைடைய ஃபோனை அடிக்கடி செக் பண்ணணும், கவனிக்கணும். ஆமேன் ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம உள்ள பிள்ளைகளுக்கு என்ன செய்யும், எல்லாம் அத்துப்படி ஏதோ விதத்தில் படுத்தப்பட்டாங்கன்னா நம்மால் விடுவிக்க முடியாது. பாஸ்டர் அஜிக்குமார் அவங்க சபையில் விசுவாச பையன், சண்டே கிளாஸுக்கு பரிசு குறைவுன்னு ஆவிக்குரிய சபைக்கு வந்திருந்த தாயார் அந்த பரிசை தூக்கி எறிஞ்சிட்டு உங்கள் பரிசு இந்தா வச்சிருங்கன்னு போயிட்டாங்க. அவன் +2 முடித்து வாலிபனானான். ஒரு நாள் அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க அழுகையோடு, பாஸ்டர் வந்து பையனுக்கு ஜெபம் பண்ணுங்க, அவன் கையில் நரம்பெல்லாம் அறுத்தான் சாவதற்காக, அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு இப்போ ஃபோன் பேசலையா, செத்துருவேன்னு அவனோட கையை அறுத்துருக்கிறான், வாங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. இது ஏன் இப்படின்னா, பல வருஷமாக மாதமாக பேசி இருதயத்தில் அந்த வாலிப தம்பியை அந்த தங்கச்சி அந்த பெண் வசப்படுத்தி கொண்டா. இந்த பகல் நேரத்தில் அருமையான வாலிப தங்கச்சி தம்பி, அருமையான சகோதரமாரே ஒரு அலை சொல்லுங்க பாப்பா, சத்தமாக சொல்லுங்க ஒரு அலை இல்லையா? ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி மொபைல் ஃபோன் வந்தது நிமித்தம் அநேக குடும்ப தலைவர், கணவன் புருஷன் மனைவி இருக்க, அநேக ஸ்திரீகள் பண லாபத்திற்காக மொபைல் ஃபோன் வழியாக நிறைய மோசடி செய்திருக்கிறார்கள். இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது, பள்ளியாடி ஜங்ஷனில் முந்த அந்த மினி பஸ் நிற்கும், இப்போ அதில் ஒரு பூக்கடை இருக்குது, அந்த பூக்கடை மினி பஸ் நிற்குது. அந்த டிரைவர் ஃபோன் பண்ணுறாரு, கண்டக்டர் கேட்குறா யார்ட்டில் பேசுகிற அப்படின்னு. அவன் சோத்துறான், ஒரு அரை மணிக்கூர் பேசிட்டு அவன் சொல்கிறான், எவன்னு எனக்கு தெரியாது, கம்பெனி தந்து பேசினா நானும் கம்பெனி கொடுத்தேன். ஸ்தோத்திரம். இன்னொரு எனக்கு தெரிந்த ஒரு சகோதரருக்கு ஃபோன் வருது, ஒரு பெண் பேசுகிறான், இவர் எடுத்தோடனே சொல்கிறாரு, அவளுக்கு பேச்சு புரிஞ்ச உடனே நான் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவள் சொல்கிறாளாம் தெரிஞ்சுதான் பேசுகிறேன். அந்த குடும்பத்தாருங்க இருக்கிறாங்க. அந்த சகோதரர் சொல்கிறார், அவர் இப்போ வெளிநாட்டில், எப்படி பேசுகிறேன், உனக்கு கல்யாணம் ஆன தெரியா, எங்கள் வேலை கல்யாணம் ஆச்சோ இல்லையோ, எங்கள் வேலை பணம் என்ன, எப்படியாவது பேசி பணத்தை கவர்ற வேலை. சத்தமாக சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. உலகம் கெட்டு போயிருக்கு,
ஹல்லேலூயா. எந்த இடத்திலானாலும் ஆமென் சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. பிள்ளைகள் கவனிங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, அதோடு கூட ஸ்தோத்திரம், இன்னைக்கு ஒரு தப்பு நடக்குது. ஆமென் ஸ்தோத்திரம். வாலிப தங்கச்சி மாறும் ஆமென். இது ஒரு கடைசி காலம்னால அவங்களுக்குள்ளே ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் வித்தியாசமான ஒரு அன்பு வந்து இன்னைக்கு ஸ்கூல் எல்லாம் பிள்ளைகள் கெட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. இதே பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் ஆமென் +2 கிடைக்கிற 2 பிள்ளைகள் ஸ்தோத்திரம், அவங்களுக்குள்ள பேச்சு, நம்ம 2 கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓவர் பேச்சு, வீட்டை விட்டே போயிட்டாங்க. அப்புறம் போலீஸ் போய் பிடிச்சிட்டு வந்தது. உலகம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. எப்படி பிள்ளைகளை காப்பாற்றினே தெரியல. பிள்ளை இல்லாத மலடிகள் பாக்கியவதி என்று சொல்லும் காலம் இப்ப வந்துட்டு. இன்னும் 10 வருஷம் தாண்டி போனா பெண்ணையும் அடக்க முடியாது, பையனை அடக்க முடியாது. ஆமென். பைபிள் சொல்லுது, அப்போதான் சொல்லுவாங்க, பிள்ளை பெறாத மலடிகள் பாக்கியவதி என்று சொல்லும் காலம் வரும். இரக்கமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமாம், இருதயத்தை யாரும் வசப்படுத்த வாலிபனும் கொடுக்கண்டாம், திருமணமானவங்களும் கொடுக்கண்டாம். ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம். இனிய சொற்களால் அவன் இருதயத்தை வசப்படுத்தி கொண்டார். கையை உயர்த்தி வரல. இல்லையா? இதில் நான் அதிகமாக சொல்ல விரும்பல. வசனம் சொல்லுகிறது எபேசியர் 5:4, ஆமென், வம்பும் ஆமென் புத்தியுமான பேச்சும் தகாதது. 1 தீமோத்தேயு 1:6 சிலர் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. கைவித்தலை சொல்லுங்க பார்ப்போம். பல சொல்லுங்க, அளவா பேசுங்க. வாலிப பிள்ளைகள் அளவா பேசுங்க, ஞானமா பேசுங்க. ஆமை சோத்திரம். ஆமை அன்லிமிட்டெட் டாக் டைம். சிலருக்கு பயங்கர குஷி. முன்னெல்லாம் ஃபோன் பண்ணும்போது 2 சைடில் ஃபோன் பண்ணுறோம் கேட்பாங்க, வச்சட்டா 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 வச்சட்டா, இன்னும் 2 ரூபா தான் கிடக்குது மிஸ் கால் அடிக்க. இப்போது எதன் முறையில் பேசுகிற ஆட்கள் வைக்கட்டானாலும் இவங்க நியாயமான காரியம் பேச, அது வேற வைக்கலை. ஏன்னா அன்லிமிட்டெட் டாக் டைம். ஆனால் ஒரு ஊழியர் இப்படி சொன்னார், ஆண்டவர் ஒரு சூத்திரம், மனுஷனுடைய வாய்க்கும் வரி போட்டிருக்க வேண்டியது. எனக்கு வாய்க்கறி இல்லை, வாய்க்கும் வரி வரி போட்டிருக்க வேண்டியது. போட்டால் அளந்து பேசுவோம். சரி, 2வது வார்த்தை சுருக்கமாக சொல்கிறேன். நம் இருதயத்தை, சகோதரமான இருதயத்தை எந்த பொல்லாத ஸ்திரியும் வசமாக்கி கொள்ள இடம் கொடுக்க வேண்டாம். ஆமாம், அருமையான சகோதரிகளுக்கு சொல்கிறேன், உங்கள் இருதயத்தை எந்த பொல்லாத துன்மார்க்கனும் வசப்படுத்தி கொள்ள இடம் கொடுக்க வேண்டாம். வாலிப பிள்ளைகளுக்கு அன்பாக சொல்கிறேன், எந்த வாலிப பையனும் உங்கள் இருதயத்தை வசப்படுத்தி கொள்ள இடம் கொடுக்க வேண்டாம். வாலிப தங்கச்சி மாதிரி சொல்கிறேன், தம்பி மாதிரி சொல்கிறேன், எந்த பொல்லாத ஸ்திரீகளும் உங்கள் இருதயத்தை வசப்படுத்தி கொள்ள இடம் கொடுக்க வேண்டாம். வசப்படுத்திட்டா கையறுப்பு, காலறுப்பு, காதறுப்பு எல்லாம் நடக்கும். பிறகு எங்களுக்கு சங்கடம். அப்படி தானே? பிறகு பாஸ்டர் 11:30 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போகிறாரு. எதுக்கு? கையறுத்தவனை பார்க்குது. எங்களுக்கு கஷ்டம் தானே? ஒரு இல்லை சொல்லுங்க பார்ப்போம். வசப்படுத்தி கொள்ள கொடுக்கணும். 3வது ஒரு காரியம், 1 நாளாகமும் 32ஆம் அதிகாரம், ஏற்கனவே வாசித்த வசனம் 1-2 நாளாகமும் 32:1-2. இக்காரியங்கள் நடந்தேறி வருகையில் அசீரியா ராஜாவாகிய சனகரிப் வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கி கொள்ள நினைத்தார். எல்லா கை அசைத்துறலே. 3வது ஒரு தலைப்பு, எருசலேமுக்கு வந்து அதை வசப்படுத்தி கொள்ள பார்த்தான். அல்லேலூயா. எரேமியா 51:50 வாசித்தால் நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். ஏன் எருசலேமை வசப்படுத்தி கொள்ள பார்த்தான்? எரேமியா 51:50. பட்டயத்துக்கு தப்பினவர்களே, தங்கி தெரியாமல் நடந்து வாருங்கள், தூரத்திலே கர்த்தரை நினையுங்கள், எருசலேம் உங்கள் ஞாபகத்தில் வர கடவது. எருசலேம் உங்கள் ஞாபகத்திற்கு வர கடவுது. அப்படின்னு அர்த்தம் என்ன? எருசலேமில் மறக்காம ஒரு இடம் இருக்கு, அதுதான் எருசலேம் தேவாலயம். பழையற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஆலயம் ஒரு தெய்வம் போல. தானியேல்
சிங்க கெபியில போடும் முன்னால எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து வைத்து ஜெபம் பண்ணுகிறான். இப்போ நீங்க விருந்துவிட்டு போயிட்டீங்க, ஃப்ரைடே கூட்டத்துக்கு வர முடியலை, 10:30 மணிக்கு ஆராதனை. நீங்கள் யாராவது உங்கள் வீட்டு மேலே மாடியில் போய் கேட்குறீங்க இந்த சர்ச்சு எங்கே இருக்குது, இப்போ கூகுளில் பார்த்தாலே தெரியும் எந்த செய்திருக்குன்னு பார்த்து யாராவது அங்கே கூட்ட ஜோமணிவியலா சொல்லுங்கம்மா. கல்யாணம் விட்டு போன சர்ச்சு ஞாபகம் வரையும் அல்லேலூயா. ஆனால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அந்த வகையில் என்ன செய்வாங்கன்னா, எங்கே போனாலும் நான் நினைக்கிறேன் சிறைச்சாலைக்குள் கொண்டு போட்டாலும் ஜெபிக்கிற நேரம் அவங்க கும்பிட்டுட்டு அந்த திசையை பார்த்து ஜெபம் பண்ணுவாங்க. எருசலேம் ஞாபகத்திற்கு வர கடவுது. இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வசப்படுத்தி கொள்ள விரும்புகிற சாத்தான் ஒரு சண்டே கூட மிஸ் பண்ணக்கூடாது. தவிர்க்க முடியாத காரியங்கள் உண்டு. நோய், ஸ்தோத்திரம், அவசர வீடுன்னா என்ன செய்யணும்? நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு சர்ச்சை அப்படி ஒரு முறை சொன்னீங்கன்னா, ஒரு வீட்டில் 3 பிள்ளை கல்யாணம்னா நீங்கள் முக்கியமான ஆளுன்னா முதல் கல்யாணம் தான் சண்டே வைப்பாங்க, அடுத்துள்ள கல்யாணம் ஃபுல்லாக நம்ம அந்த டைமில் போக மாட்டோம். 3வது, எருசலேமை வசப்படுத்தி கொள்ள விரும்புகிற சாத்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது எருசலேம்ல ஒரு ஆலயம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனிங்க. இன்னைக்கு ஒரு நபரை சாத்தான் அழிக்க நினைத்தான்னா அவன் செய்கிற முதல் வேலை ஆலயத்தை மறக்க பண்ணுவான். ஆலயத்தை குறித்த ஞாபகமே வராது. அல்லேலூயா. சண்டே ஆனா, சாட்டர்டே ஆனாலே ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தை குறித்து ஞாபகம் வருகிறேன்னு சொல்லுங்க. அல்ல சொல்லுங்க பார்ப்போம். சில நேரம் ரேடியோ கேட்கறதுனால ஒவ்வொரு சர்ச்சிலையும் மணி அடிப்பாங்க, அதனால ஞாயிற்றுக்கிழமை தெரியும். அப்படி தெரியாம இருந்தா எப்படி ஞாபகம் வருமா? எருசலேம் உங்கள் ஞாபகத்திற்கு வர கடவுது. இன்னைக்கு சாத்தான் நினைப்பது ஆவிக்குரிய வாழ்க்கையை வசப்படுத்த நினைக்கிறான். அதற்கு முதல் செய்கிற வேலை ஆலயத்தை மறக்க பண்ணுகிறான். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுது எசேக்கியாவை எருசலேமை வசப்படுத்த அவனால் முடியல. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் பாருங்க, புலம்பல் 1:17 புலம்பல் 1:17 வாசிங்க. கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார், பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தாம் கட்டளையிட்ட தமது வார்த்தையை நிறைவேற்றினார். அவர் தப்ப விடாமல் நிர்மூலமாக்கி உன்மேல் பகைஞன் சந்தோஷிக்கும்படி செய்தார், உன் சத்துருக்களின் கொம்பை உயர்த்தினார். இன்னொரு வருஷம் கூட வாசிங்க. தானியேல் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும். கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள் ஆலயத்தை மறந்ததுனால பரிசுத்த பாத்திரங்கள் இப்ப அசுத்தப்பட ஆரம்பிச்சது. இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கிறேன். ஆமென், சோத்திரம். சத்துரு ஒரு மனுஷனை வசப்படுத்தும் போது அடுத்து போவது அவனுடைய பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும். யோவேல் 3:17 வாசிங்க. நம்ம ஜோமன போறோம். யோவேல் 3. இன்னொருவர் செப்பனியா 3:14 வசனத்தை எடுத்து வச்சிருங்க. என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும், அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. கவனிங்க, எருசலேமை வசப்படுத்தி கொள்ள நினைச்சானா எருசலேமுக்குள் கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் இருக்கிறது. இப்ப என்ன போயிட்டு? பரிசுத்தம் போயிட்டு. பரிசுத்தம் இல்லைன்னா நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. தேவனோடு நம்மை ஐக்கியப்படுத்துவதே கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம். பாருங்க இன்னொரு வசனம், செஃபரியா 3:14. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. கையை கொட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 3வது
நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வசப்படுத்தி கொள்ள பார்க்கிறான். வசப்படுத்தும் போது எதை மறக்க பண்ணுவான் சொல்லுங்க? எருசலேமை, ஆலயத்தை. உங்களுக்கு சர்ச்சி, கூட்டம், ஆலயம் அடிக்கடி மறக்குதான்னா நினைச்சிருங்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வசப்படுத்தி நம்ம அழிக்க பார்க்குறான். பரிசுத்தமாக வாழ்ந்த நீங்கள் இப்போ பரிசுத்தத்தை சினிமா கவனிங்க. இன்னைக்கு என்ன தப்பு நடக்குன்னா, ஞானஸ்தானம்லாம் ஓகே, ஆனால் சினிமா பார்க்குறத விடுவதே இல்லை. இங்கே யாராவது அப்படி பரிசுத்த வாட்டிகள் பரிசுத்தமாக இருக்கிறாங்களா? துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. சினிமா என்பது துன்மார்க்கர் போடுற வெளிச்சம். அது என்னவா சொல்லுங்க? முன்னாலெல்லாம் இந்த கேத்தலிக் சர்ச்சிலேயே சினிமா போடுவாங்க. ஒரு முறை போட்டு தீப்பிடிச்சு மக்கள்லாம் பயந்து ஓடினாங்க. அங்கே கூட ரூல்ஸ் கிடையாது. இப்போ நான் விசாரித்தேன், சினிமா போடுவதற்கு கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஆவிக்குரியன்னு சொல்கிறவங்க கூட கவனிங்க, சினிமா பார்க்குறாங்க. நேரம் போகலையா? வேதம் சொல்லுது, துன்மார்க்கர் போடுற வெளிச்சம் பாவமே. அதை பார்க்குற நாமும் துன்மார்க்கராக மாறிடுவோம். ஆகவே எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வசப்படுத்த நினைக்கும் போது பரிசுத்தத்தை கெடுப்பான். மூன்றாவது, சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு. அல்லேலூயா. மூணாவது என்ன பண்ணுவான்னா, ஆலயத்தில் வந்தா பலவீனமாக இருக்கிறத விட்டுரு, பலம் இருந்தாலும் ஆலயத்தில் வந்தா கம்பீரித்தும் பாட மாட்டாங்க, கம்பீரம் இல்லாமல் பாட மாட்டாங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கம்மா. ஆனால் உலக காரியங்களுக்கு எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. ஒரு முறை ஏதோ ஒரு பிரச்சனைக்கு பள்ளியாடி ஜங்ஷனில் ரோட்டில் நடு வெயிலில், இந்த சௌரி இப்போ வரல, இனி வர நாட்கள் வருவாங்க, அவங்க உள்பட 10, 100, 70 பெண்கள் மட்டும் நடு ரோட்டில் நின்றுட்டா இருந்துட்டா. அடிக்காதே அடிக்காதே, தமிழக அரசு தமிழக அரசு எங்கள் வயிற்றில் அடிக்காது. நான் சொல்கிற சகோதரியை நான் பார்த்துருக்கிறேன். சர்ச்சில் வந்தால் கப்பு சிப்பு, வாயும் பழக்காது, கையும் அசையாது. ஆனால் நடு ரோட்டில் வெயில இருந்து அவங்களாம் கவனமாக பார்த்தேன். நான் கடைக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க, அடிக்காதே அடிக்காதே, தமிழக அரசு தமிழக அரசு எங்கள் வயிற்றில் அடிக்காதே. 11 மணிக்கு நடு வெயில ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அரசாங்கத்தை கோஷம் போடுறாங்க. ஆனால் ஆலயத்தில் வந்தால் ஜெபம் பண்ண சொன்னால் மீன் கூட சுவாசிக்கும் போது நல்ல வாவழக்கம். கவனிங்க. மூன்றாவது, ஆவிக்குரிய வாழ்க்கையை வசப்படுத்தும் போது இதை சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்கள் நன்மைகளை நீரூற்ற வசப்படுத்தினாலும் தெய்வம் மீட்டு தருவார். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை வசப்படுத்தி கொண்டால் நம்மளை திரும்ப கொண்டு வர முடியாது. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பின்வாங்கி போனவர்களை திரும்ப கொண்டு வருவது கடினமான காரியம்னு பைபிள் சொல்லுது. ஜெபிக்கலையா? ஆலயத்தை மறந்துட்டீங்களா? கெம்பிரித்து பாட முடியலையா? இதை சாதா நினைக்காதுங்க சகோதர சகோதரிகளே. இதுதான் நமக்கு பலன் இருக்கிறது. செய்கிறது ஆலயத்தில் வந்தால் சாத்தா நம்ம அமைதியாக இருக்க பண்ணுவான். அவர் சொல்லட்டு பாஸ்டர், அவர் சொல்லுவார், மைக் இருக்கு, ஒரு சத்தம் போட பலன் இருக்கான்னு சொல்லிடுவான். கடைசியாக ஆவிக்குரிய வாழ்க்கையை வசப்படுத்தும் போது ஊர் பேச்சு உலக பேச்சை மணிக்கூர் கணக்காக பேசுவோம். ஆனால் சர்ச்சில் வந்தால் சோத்திரம் அப்படி அமைதியாக இருப்போம். பைபிள் சொல்லு, சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு. வீட்டில் கம்பீரித்து பாடுறீங்களா? ஆலயத்தில் பாடுறீங்களா? வரிசை சொல்லுங்க பார்ப்போம். முதலாவது நம்முடைய நன்மைகளை, ரெண்டாவது நம்முடைய இருதயம், நம்ம இருதயம் ரொம்ப முக்கியம். யாரோ ஒரு வசப்படுத்த இடம் கொடுக்காதீங்க. மூன்றாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கையை வசப்படுத்தும் போது எவைகளை நினைக்க மறக்க பண்ணுவான். என்ன சொல்றார் ஆண்டவர்? நீ எருசலேமே உன் ஞாபகத்தில் வரக்கடவது. எந்த ஒரு தேவ பிள்ளைய சாத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கை வசப்படுத்துகிறானோ முதல் எல்லா கூட்டத்தும் வந்துடுவாங்க. அடுத்து ஒவ்வொன்றா குறைப்பாங்க. பிறகு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. அல்லேலூயா. பாஸ்டர் விழிப்புஞ்சபம் நடந்த பாஸ்டர் சாம் வந்திருந்தா அவர் சொன்னார், ஃபஸ்ட்டு கடைசியில்
என் ஆத்துமாவே சொல்லும்போது சில வருவாங்களா, பிறகு பார்த்தா என் ஆத்துமாவே சொன்னாலும் சர்ச்சைக்கு வர மாட்டாங்களாம். அல்லேலூயா. அதனால பக்கத்தில் சொல்லுங்க, ஆலயம் உங்கள் ஞாபகத்திற்கு வர கடவுது. ஆலயத்தை குறித்து எண்ணம் மறந்துட்டாலே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை சத்துரு வசப்படுத்திக் கொள்கிறோம். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.